ஜெபிக்கும் போது கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், யார் மீதாவது வருத்தம் இருக்குதா, யார் மீதாவது கசப்பு இருக்குதா, யார் மீதாவது எனக்கு ஒரு வேதனை இருக்குதா என்று சொல்கிறார். அதாவது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருந்தாலும், உங்கள் வீட்டுக்குள்ளே கூட இருக்கலாம், கணவர் சொன்ன வார்த்தையினால் வருத்தம், மனைவியனுடைய நடக்கையினால் துக்கத்தை உண்டாக்கிட்டா, அல்லது மாமியார், மருமகள், பெற்றோர், பிள்ளைகள், சொந்தங்கள், பந்தங்கள் யாரோ ஒருத்தர் உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, அவங்கள குறித்த ஒரு வருத்தம், இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரே, இவங்க இப்படி என்ன பேசிட்டாங்களே, அவங்கள குறித்த ஒரு வருத்தம் அப்படி கசப்பாக வெறுப்பாய் மாறுகிறது. அவங்கள பார்த்தாலே பிடிக்கலை, அவங்கள்ட்ட அன்பாக பேச முடியல, முகத்தை திருப்பி கொண்டு போயிடுறீங்க. அப்போ அவங்கள குறித்த வருத்தம் உள்ளத்திலே வந்து விட்டது. உங்கள் சபையில் இருக்கலாம், இப்போ தான் சபையில் அரசியல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதில் இவர் எனக்கு ஆப்போசிட்டு, இவங்க எனக்கு ஆப்போசிட், எனக்கு ஓட்டு போடல ஒரு வருத்தம். யாரோ பேசின சில வார்த்தை, வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரியினுடைய வார்த்தைகள், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல யாரோ ஒருத்தரால் நீங்கள் காயப்பட்டு, வருத்தப்படுத்தப்பட்டு, வேதனைப்படுத்தி, அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம். அவங்களை குறித்த வருத்த உள்ளத்தில் இருக்கலாம். அன்று சொல்கிறாரு, உன் இருதயத்தில் அந்த கசப்பு என்கிற வேர், மற்றவங்க மேலே ஒரு வருத்தம் என்கிற துக்கம் இருந்தால், உன் ஜெபம் கேட்கப்படாத மகளே, ஜெபம் கேட்கப்படாத மகனே, அதனால் என்ன பண்ணுறது, மன்னிச்சிரு அன்று சில முதல்ல மன்னிச்சிரு. உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, அவங்க தப்பு தான் பண்ணாங்க, உங்களை வேதனை தான் படுத்தினாங்க, அவங்க செய்த தப்பு தான். ஆனால் ஆண்டு சொன்ன, மன்னிச்சிரு, அவங்கள மனப்பூர்வமாக நீங்கள் மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, என்னை காயப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, ஆனாலும் நான் மனப்பூர்வமாக அவர்களை இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன். இருதயத்தில் இந்த வருத்தத்தை எடுத்து போடும், அந்த கசப்பை எடுத்து போடும், தேவ அன்பினால் நிரப்பும். மன்னிக்கிற இருதயம் எப்போ வரும்? இயேசுனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டால். என்னால் அவர் தான் மன்னிப்புக்கு உதாரணம். சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவர் அறையப்பட்டு, ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கும் போது கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவங்க யாரும் மன்னிப்பு கேட்கலை, ஆனால் இவர் மன்னியும் என்று சொல்லுகிறார். சிலர் சொல்லுவாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிட்றேன். இல்லை, அவங்க மன்னிப்பே கேட்காட்டாலும் நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிச்சிட்டிங்கன்னா உங்கள் இருதயம் சுத்தமாயிரும், உங்கள் இருதயத்தில் கசப்பு இருக்காது, உங்கள் இருதயம் ஃப்ரீ ஆயிருமா. நீங்கள் தேவனோடு ஈஸியாக கனெக்ட் பண்ணி அவரோட பேசி அற்புதத்தை பெற முடியும். இல்லாவிட்டால் உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா உங்களுடைய உள்ளத்தில் கசப்பும் இருப்போம், தேவனோட உள்ள ஐக்கியத்தை அதை தடை செய்து விடும். உங்கள் ஜெபத்துக்கு தான் பதில் வராமல் போய்விடும். இயேசுவே சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மீதாவது வருத்தம் இருக்குதா, உள்ளத்தில் கசப்பு இருக்குதா, அவங்க உங்களை துக்கப்படுத்திட்டாங்களான்னு சொல்கிறாரு, மனப்பூர்வமாக மன்னிச்சிருங்க.